பலன்கள் என்னது? சரி சைலண்ட். நேத்து வந்து ஐயா வந்து ஒரு மூலிகை சொன்னாரு. அது என்ன மூலிகை நீங்களே சொல்லுங்க பாப்போம். சரி ரைட். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? பலன்கள் என்னது? அப்படிங்களா? ரத்த ஓரளவு நல்லா வீங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த இலையை வந்து நம்ம அரைச்சி போட்டோம்னா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கடுத்து அதை வந்து பச்சையாவே சாப்பிட்டாங்க. அந்த பூவை சாப்பிட்டா என்ன நோய் குணமாகும்னாங்க? பூவை சாப்பிட்டா படிப்பு வரும், எல்லாமே வரும். நம்ம ஆண்களுக்கு வந்து அணுக்கள் பெருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. பெண்களுக்கு வந்து சக்தி ஓட்டங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா. ரத்தத்துல வந்து சுத்திகரிக்கும் அது வந்து. சரிங்களா. இப்ப 2வது நாள் வந்து ஒரு இது சொல்லிட்டாங்க. அதை கொஞ்சம் ஐயாட்ட கொஞ்சம் பேசணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த மூலிகை பார்த்துக்கப்பா, தை வேலை. என்னது? தை வேலை. நம்ம வீட்டை சுற்றி நிறைய இருக்கும், ஆனால் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. மிக மிக ஒரு அற்புதமான மூலிகை. இந்த பூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூவை கட் பண்ணி இழுக்கா அப்படி ஆஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பொரிச்சு சாப்பிட்டோம்னா பாவக்காய் சாப்பிட்ட மாதிரியா கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் அவ்வளோ நல்லா இருக்கும். கொரோனா காலத்தில் இந்த பூவை மட்டும் சாப்பிட்டு கொரோனாவை குணப்படுத்தியிருக்கோம். கொரோனாவுக்கு ஒரு அற்புதமான மூலிகை. சளி இருமலா போக்கக்கூடியது, தலைவலியா போக்கக்கூடியது. தலைவலிக்கு என்ன செய்யணும்னா, இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு 3 இலை, ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்புக்கல் போட்டு நல்லா தச்சு இந்த பக்கம் தலைவலிக்குன்னா இந்த காதில் ஒரு 3 சொட்டு ஊற்றிடணும். 5 செகண்ட் தான். அந்த ஊற்றின உடனே தலைவலி ஓடிக்கிறோம். இந்த பக்கம் தலைவலின்னா இந்த காதில் ஊற்றணும். அதுக்குள்ள சொட்டு 3 சொட்டு ஊற்றணும். அதாவது இந்த இலையாவும் ஒரு வெங்காயமும் கொஞ்சம் உப்புக்கல்லும் சேர்த்து நல்லா தட்டி துணியில் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கணும். அப்படியே காற்றுக்கு ஊற்றின உடனே 3 சொட்டு போதும். தலைவலி 5 நிமிஷம் ஓடிக்கிறோம். இல்லை எனக்கு 10 நிமிஷமாக தலைவலி அப்படியே இருக்குது, என்னால் குணப்படுத்த முடியல அப்படின்னா இந்த இலையாக நிறைய பிடுங்கி நல்லா இடிச்சு துணியில் காரை பிடிஞ்சிடணும். பிடிஞ்சிட்டு அந்த இலையை அப்படியே தலையில் அப்படியே அப்பி ஒரு துணி கட்டிடணும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் அது பிடிஞ்சிங்கன்னா அதே நீரை பூரா எடுத்துடும். தலைவலி அன்னைக்கூட சரி தலைவலி வரவே வராது. தலைவலிக்கு ஒரு நல்ல மூலிகை, கொரோனாவுக்கு சளி இருமலுக்கு ஒரு நல்ல மூலிகை. இதுலேயே 2 வகை இருக்கு. இது வந்து சிவப்பு தண்டு, இன்னொன்று வந்து வெள்ளைத்தண்டு. இந்த வெள்ளையை விட இந்த சிவப்பு தண்டுக்கு தான் அதிகமான பவர் உண்டு. இந்த கீரையை பூ பூக்கிறதுக்கு முன்னால பூ பூக்கிறதுக்கு முன்னாடி இடம் தண்டா இருக்கும்போது இலையா பிடிங்கி பொரிச்சு சாப்பிடலாம். ஆனால் இப்போ வந்து வாடை அடிக்கும். ஆனால் பொரிச்சு சாப்பிட்டாச்சுன்னா வாடை அடிக்காது. அதனால் வந்து இது வந்து தைவிட வந்து ஒரு அற்புதமான மூலிகை. வீட்டை சுற்றி இருக்கும். இந்த பூ மட்டும் சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல தண்ணீர் மூலம் போக்கக்கூடியது. அது மாதிரி நீங்கள் இந்த வெயிலில் விளையாடுறீங்க, வெயில் பற்றி யோசிக்காதீங்க. வெயிலில் விளையாண்டாத்த அது சூரியனுடைய பவர் நமக்கு கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு மூலிகையை சூரியன் சந்திரன் நிழல் படாத மூலிகை வந்து நல்லா வளரவே வளராது. சூரியன் பட்ட மூலிகை மட்டும்தான் நல்லா வளரும், நல்லா காய் காய்க்கும். அதனால் சூரியனுடைய இந்த வெயிலில் விளையாடணும்னு காய்ப்பட வேண்டாம். வெயில் இருக்க நமக்கு வந்து எனர்ஜி அதிகமாகும். அதுலேயும் மாலை வெயில் 4 மணிக்கு வெயில் விளையாண்டிங்கன்னா சக்தி டைரெக்டாக உங்களுக்கு உடம்புக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து நல்ல மூலிகை நாளைக்கு கூட சந்திப்போம். வணக்கம். நன்றி.